சூரியன் இஸ்ரோ பிரமா புது கவர்மெண்ட் கொடி கைலாசத்தில் ஏற்றியாச்சு. கொடி பறக்கு கைலாசத்தில் முக்கால் சத்தியம் 14 கோடீஸ்வரர் ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கம், அமர்நாத், பீமா சங்கர், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் எல்லா 12 ஜோதிர்லிங்கமும் சிவன் கோயில் ஆலயம், அன்னை ஈஸ்வரன் ஆலயம், சிவலிங்கம் கொடி பறக்கு முக்கால் சத்தியம். தப்பு செஞ்சால் அரசியல்வாதி உள்ளே போயிடுவான், எல்லாம் அடைக்க உள்ளே போயிடுவான். தப்பு செய்கிறவன் பூரா உள்ளே போயிடுவான். இன்றைக்கி ஜட்ஜாக அவர் கணக்கு எழுதார், ஜட்ஜாக எழுதிட்டார். இனிமேல் என்ன, அவர் தான் ஜட்ஜாக உட்காந்து நடத்துவார். முக்கால் சத்தியம் ஜட்ஜாக நடத்தின கணக்கு தப்பாக கணக்காக ஓடிருச்சு நீதிமன்ற கோர்ட்டில். தப்புக்கு தண்டனை கொடுக்காதனால வெளியில் 2 கையை வீசி பூமியை பாழாக்கி பூரா உலக நாடே பாழாக்கிட்டான். இந்தியா நாடு முழுவதும் பாழாக்கிட்டான், தமிழ்நாட்டிலையும் பாழாக்கிட்டான். சூரியன் கணக்கு உனக்கு கொடுத்தாச்சு. கொடி ஏற்றுறது ஐயா பார்த்துக்கோ, கொடி பறக்கா, சிவலிங்கம் கொடி பறக்காப்பா. ரைட்டு, உனக்கு சந்தோஷம் தானே. புட்டிச்சு அடிக்கிற அடியில் துவைச்சி எடுத்து போடமிட்டார் ஒவ்வொரு வேலும் சேட்டை. கைலாசத்தில் கொடி ஏற்றையில் இராணுவம் முப்படை வச்சு ஏற்றணும். இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தாங்க. அப்பா நீதிமன்ற கோர்ட்டில் என்னடா உட்கார்ந்துருக்காரு ஐயா. ஐயா அம்மா இப்படியா, இப்போ ஜட்ஜாக உட்காந்துட்டாரு. இனிமேல் நோண்டி நொங்கு எடுத்துருவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் அலற விடும்னாரா. அது கூடிய சீக்கிரம் எல்லா நீதிமன்றத்திலையும் சிக்கல் வரும். இன்றைக்கி ஜட்ஜாக உட்காந்து கணக்கு எல்லாம் தப்பு கணக்கு பூரா எடுத்துட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. முக்கால் சத்தியம் இராணுவத்தை வச்சு ஏற்றக்கூடிய சிவலிங்க கொடி, கடவுளுடைய கொடியை ஏற்றக்கூடியதை இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கீங்களப்பா. கடைசி பாயிண்டில் இது, கடைசி அத்தியாயத்தில் முக்கால் சத்தியம்.